திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளல் மலரடியே போற்றி. திரு அருட்பா புகழ் பரவ, வள்ளல் புகழ் பரவ. நாம் இந்த பதிவிலே உயிர்த்திரளை பற்றி நாம் பார்க்கப் போகின்றோம். இந்த உயிரினங்கள் பூமியில் உற்பத்தியாவதற்கும் படைப்பதற்கும் இந்த உயிர்த்திரள்கள் வேண்டும். இந்த பூமியிலே ஒரு உயிரை இறைவன் உருவாக்க வேண்டுமென்றால் உயிர்த்திரள் வேண்டும். இந்த உயிர்த்திரள் இருந்தால்தான் ஒரு உயிரை உற்பத்தி செய்ய முடியும். இந்த உயிர்த்திரளானது பையிலையும் முட்டையிலும் வேர்வையிலும் அமைத்து இறைவன் அந்த உயிரிகளை உருவாக்குகின்றார். இந்த ஊர்வன பரப்பன நடப்பன, ஊர்வன உருவன பரப்பன நடப்பன, இந்த 6 உயிர்கள் எல்லாம் இந்த உயிர் திரள்களின் மூலமாகவே இறைவன் இந்த பையினில் முட்டையில் வைத்து வளர்க்கின்றார். சரி, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி காலையிலே இந்த உலகுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சமயமாய் இருக்கின்றார். இந்த வெளிச்சமயமாய் இருந்தும் நம் மனிதர்களாகிய நாம் என்ன செய்கின்றோம்? நம்மளுடைய சுகங்களுக்காக, நம்மளுடைய வேலைகளை எளிதாக்குவதற்கு இயந்திரங்களை பயன்படுத்துகின்றோம். நம்மளுடைய சுகபோகத்திற்காக காற்று கருவிகளை பயன்படுத்துகின்றோம், மின்விசிறி. நம்மளுடைய வேலைக்காக மின்சாரத்தை நாம் அதிகம் பயன்படுத்துகின்றோம். மின்சாரம் எங்கனம் தயாரிக்கப்படுகிறது, எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது? மின் இயக்கியின் காந்தப்புலத்தின் நடுவே ஓர் மின்கடத்தும் பொருள் சுழலும் போது அந்த சுழலும் மின்கடத்தும் பொருளில் மின்சாரம் உருவாகிறது. இதுதான் அடிப்படையான விஷயம். சூரிய மின்சக்தி தவிர மற்ற அனைத்து வகையான மின் உற்பத்தியும் இந்த முறையிலே நடைபெறுகின்றன. அந்த மின்கடத்தும் பொருளை சுற்ற பல்வேறு சக்தியை நாம் உபயோகிக்கின்றோம். எந்த விதமான சக்தியை நாம் பயன்படுத்துகிறோம் என்றால், இந்த சூரிய ஒளி, நீர்ப்பெருக்கு, காற்று, புவி வெப்ப ஆற்றல், உயிர்த்திரள் போன்ற இயற்கை மூலங்களின் மூலமாக நாம் மின்சாரம் தயாரிக்கின்றோம். இந்த நீர், காற்று, வாயு, நெருப்பு இவைகளின் மூலமாக நாம் மின்சாரத்தை பெறுகின்றோம். இதில் நாம் சூரிய மின்சக்தி தவிர மற்ற அனைத்து வகையான மின் உற்பத்தியும் இந்த முறையில் நடைபெறுகின்றன என்று நாம் பார்த்தோம். இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சூரிய ஒளி, நீர்ப்பெருக்கு, காற்று, புவிய வெப்பாற்றல், உயிர்த்திரள் போன்ற பிற இயற்கை மூலங்களை புதுப்பிக்கத்தக்க வளங்களை வழங்கக்கூடியவையாக உள்ளன. இவைகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என அழைக்கப்படுகின்றது. இந்த புதை வடிவ எரிமங்களான எண்ணெய், நிலக்கரி, டீசல், செப்பு போன்ற பிற கனிமங்களும் நீடித்த ஈட்டமின்மையால் புதுப்பிக்க இயலா வளம் எனப்படுகின்றன. காற்றானது நமக்கு அடித்து கொண்டே இருக்கின்றது இந்த பூமிக்கு. சூரிய ஒளியானது அனுதினமும் வந்து கொண்டே இருக்கின்றது. நீர்ப்பெருக்கானது மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. இந்த உயிர்த்திரளானது என்றும் அழியாது இருக்கின்றது. சரி, இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றலால் 7.7 மில்லியன் வேலைகள் உருவாகியுள்ளன. சூரிய மின் திறனில் பேரளவு முதலீடு செய்யப்படுகிறதாம்.
சில நாடுகளில் மட்டுமே பெருகி செறிவாகி வரும் மரபு ஆற்றல் வளங்களை காட்டிலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை புவியெங்கும் பல ஏழை நாடுகளிலும் பரவியுள்ளனவாம். விரைந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பெருக்கம் ஆற்றலை பயன்படுத்துவதிலும் சிக்கனத்தையும் கணிசமான அளவு காப்புறுதியையும் தருவதோடு காலநிலை மாற்றத்தையும் தவிர்த்து பொருளியல் மேம்பாடானதாகவும் விளங்குகின்றதாம். பொருளியலுடைய சிக்கனமாகவும் பொருளியல் சேமிப்பு செய்து தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாகவும் இருக்கின்றதாம். சரி, அண்மைய துறை இலக்கிய மீள்பார்வை முடிவுகள் பசுங்குடில் வளம் உமிழ்விகள் காலநிலை மாற்றத்தை விளைவிப்பதால் இதை தவிர்க்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்தில் பேரளவு முதலீடு செய்வதையும் அத்தொழில்நுட்பங்களை ஊக்குவிப்பதிலும் உலக மக்கள் பேராதரவு தருகின்றனர். குறிப்பாக சூரிய ஆற்றலிலும் காற்றின் ஆற்றலிலும் முதலீடு செய்வதை வரவேற்கின்றனர். ஏறத்தாழ 30 நாடுகள் 20% அளவு நாட்டின் ஆற்றல் வளத்தில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளத்தை பெற்றுள்ளன. அனைத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களும் மின்னாக்கத்துக்காகவே பெரும்பாலும் பயன்படுவதால் இம்முயற்சி நாடு முழுவதையும் மின்மயமாக்க பெரிதும் உதவும். மின்மயமாக்கத்தால் பல நன்மைகள் உண்டாம். அதை வெப்பமாகவோ இயக்க ஆற்றலாகவோ மாற்றலாம். இது நுகர்வு புள்ளியில் மாசை ஏற்படுத்துவது இல்லை. சரி, இதோடு நாம் கவனத்தில் நிறுத்துவோம். இந்த இடத்திலே பெருமளவு சூரிய ஆற்றலிலும் காற்றின் ஆற்றலிலும் முதலீடு செய்வதை வரவேற்கின்றனர் என்று நாம் இந்த இடத்தில் நிறுத்தி வைப்போம். ஏனென்றால் நம் வள்ளல் பெருமான் உயிர்த்திரளை பற்றி கூறியிருக்கின்றார். இந்த உயிர்த்திரளானது தாவரங்களில் உள்ளது. நாம் சிந்திப்போம், பேசுவோம். இந்த உயிர்த்திரளை பற்றி நமது துணை பிரதமரான டத்தோஸ்ரீ படிலா யூசுப் சிலவற்றை கூறியிருக்கின்றார். என்னவென்றால், உயிர்த்திரள் துகள்களை எரிசக்தியாக பயன்படுத்துவதன் மூலம் 700 கோடி வெள்ளியை சேமிக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். உயிர்த்திரள் துகள்களை எரிசக்தியாக பயன்படுத்துவதன் மூலம் 700 கோடி வெள்ளியை சேமிக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். அதை பற்றி நாம் அடுத்த பதிவிலே நாம் சிந்திப்போம், பேசுவோம். வள்ளல் மலரடியே போற்றி, வள்ளல் புகழை பரப்புவோம். நம் திரு அருட்பாவின் பெருமையை பரப்புவோம். நம் எல்லா வல்ல அருட்பெரும் ஜோதியின் புகழை பரப்புவோம், பெருமையை பேசுவோம். எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று உலகத்து உயிர்த்திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட வேண்டும் என்பதை இலக்கு. சிந்திப்போம், பேசுவோம். அடுத்த பதிவிலே பேசுவோம். நாம் சிந்திப்போம்.